பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பதியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கொடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கொடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சூடான செய்திகளை கொண்டு வர வேண்டும். அநேகருக்கு இந்த செய்திகள் ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தின் மத்தியில் இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களிலே நாம் ஊழியங்களை நடத்தி ஜனங்களுடைய விடுதலைக்காக போராடி வருகிறோம். சென்ற வாரம் கூட மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் எத்தனையோ ஜனங்கள் வந்து விடுதலை பெற்றார்கள். அங்கே தேவனுடைய நாம் மகிமைப்பட்டது, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை எல்லாரும் கண்டார்கள். இந்த வாரம் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்து இருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் இருக்கிற தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். நான் மாத்திரமல்ல, நாசரேத்தை சார்ந்த ஜெபஜாமுவான் வருவேல் சேகர் ஐயா அவர்களும் கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியிலிருந்து மாதந்தோறும் தவறாமல் வருகிற நம்முடைய ஊழியத்துடைய உண்மையான விசுவாசி ஜோசப்பன் அவர்களும் இணைந்து ஜெபிப்போம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். ஏற்கனவே பல ஆயிரம் ஜனங்கள் அங்கே வந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் வந்து விடுதலை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களை கூட்டத்தின் இறுதியில் மீனானபுரம் யோவானன் தலைமையில் தயார் செய்த நல்ல சுவையான விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும். அநேகர் திரண்டு வாருங்கள், வந்து விடுதலை பெற்று செல்லுங்கள். தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாகர்கோயிலை சார்ந்த ரத்தனசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய பேத்தியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் மிக சிறப்பான விருந்தை, மட்டன் பிரியாணி விருந்தை அவர்கள் அளித்தார்கள். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற ஏழை முதியவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, உள்ளே நிறைய கட்டுமான பணிகளை நான் தொடங்கி இருக்கிறோம். பெரிய ஒரு ஹால் கட்ட வேண்டும், ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும் எனப்பட்ட நல்ல தரிசனங்களை நிறைவேற்றுகிற காலம் வந்திருக்கிறது. நாள்தோறும் கருத்தாக ஜெபியுங்கள். தேவனுடைய மாளிகையில் கட்டுமான பணிகள் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட ஜெபியுங்கள். முதல் 7-8 வருடங்கள் தினந்தோறும் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டே இருந்தன. கொரோனா வந்த பிறகு தான் அது நின்று கிடக்குது. மறுபடியும் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட
கர்த்தர் தேவைகளை சந்திக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். பெட்டி கீரியாத் யாரிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். பார்த்தீங்களா, ஒரு பெரிய துக்கம் இஸ்ரவேலிலே. கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று. ஆசாரியரான ஏலி அதை கேள்விப்பட்டு பின்பாய் விழுந்து மறித்து போய்விட்டார். அவருடைய பிள்ளைகள் வாரிசாக வர வேண்டிய ஓப்னி பினேகாஸ் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். 1000 யுத்த சேனை வெட்டப்பட்டு மறித்து போயிற்று. அதன் பிறகு பெட்டியும் பிடிச்சிட்டு போனாங்க. பெட்டி திரும்பி வந்துச்சுன்னு சொல்லி கடந்த நாட்களில் பார்த்தோம். அதன் பிறகு ஏறக்குறை 20 வருடமாக அவர்கள் புலம்பிக் கொண்டே இருந்தார்களாம். ஐயோ, நம்முடைய நாடு இப்படியாக தோற்று போயிற்று, இத்தனை 1000 பேர் வீழ்ந்து போனார்களே, நம்முடைய பிரதான ஆசாரியன் இல்லாமல் போய்விட்டாரே, நாட்டுக்கு தலைவர் இல்லையே என்று சொல்லி ஏறக்குறைய 20 வருடங்கள் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருந்தார்களாம். 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, ஏறக்குறைய 20 வருடமாக ஜனங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாவத்துக்குரிய தண்டனை, ஓப்னி பினேகாசுடைய பாவத்துக்குரிய தண்டனை இஸ்ரவேலை விட்டு விலகுவதற்கு 20 வருடங்கள் பிடித்தது என்று சொல்லி காண்கிறோம். அந்த அளவுக்கு அவருடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தன. தேவனை கோபப்படுத்தின. தேவனுடைய கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்குவதற்கு 20 வருடங்கள் ஆயிற்று. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அதே நேரத்தில் எதிரிகள் அவர்களை தாக்காதபடிக்கும் சுற்றி அவர்களை தள்ளி வைத்திருந்தார். எனவே இந்த 20 வருடங்களும் ஒரு இருண்ட காலம் என்று சொல்லி நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் தலையெடுப்பதற்கு முன்பதாக 20 வருடங்கள் ஜனங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில சமயங்களில் இதுபோல் இருண்ட காலங்கள், கர்த்தர் நமக்கு பதில் தராத காலங்கள், கர்த்தர் மௌனமாக இருக்கிற காலங்கள், எதன் மீதோ ஒரு கோபம் நம்முடைய வாழ்க்கையில், நம் மீது கோபம், இல்லைன்னா நம்முடைய பெற்றோர்கள் மீது கோபம், பிள்ளைகள் மீது கோபம், இல்லைன்னா நம்ம பேசின வார்த்தைகள் மீது கோபம், நம் பெருமையாக நடந்து கொண்டது நிமித்தமாக நம் மீது கர்த்தருடைய கோபம், அந்த தேவனுடைய கோபம், இல்லைனா யாரையும் மனதையும் நம் புண்படுத்தி காரணம் இல்லாமல் காயப்படுத்திய நிமித்தமாய் நம் மீது வந்த கர்த்தருடைய கோபம் நீங்குவதற்கு சில காலங்கள் ஆகலாம். நாம் மனம் திரும்பினாலும் கூட, நாம் அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாலும் கூட, அழுது கொண்டிருந்தாலும் கூட, சில நேரங்களில் கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு எடுத்து போடப்பட, வியாதிகள் நம்மை விட்டு எடுத்து போடப்பட, வறுமைகள், வேதனைகள், அவமானங்கள் நம்மை விட்டு எடுத்து போடப்பட சில காலங்கள் ஆகலாம். ஆண்டவருடைய கோபங்கள் உடனே ஆறாது. உடனே ஆண்டவர் அதெல்லாம் மறக்க மாட்டார். அதனால் சில காலங்கள் நாம் பல கஷ்டங்களின் மத்தியில் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். என் தகப்பனார் இறந்து போய் எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் அவருடைய கோபம் என் குடும்பத்தை விட்டு நீங்காமலேயே இருந்தது. அந்தளவுக்கு அப்பா ஆண்டவருக்கு தூரமாக போய் இது மாதிரி ஜோசியக்காரர்களை தேடி போய் அவங்கள கன்சல்ட் பண்ணி எல்லாம் கணக்கு தான், எல்லாம் சயின்ஸ் தான் சொல்லி அவங்கள வைத்து பல கணக்குகளை கேட்டுக்கொண்டு ஆண்டவரை தேடாதபடி போனதுனால ஆண்டவருடைய கோபம் உக்கிரமாக என் குடும்பத்தின் மீது வந்தது. என் தகப்பனாரை ஆண்டவர் வாதித்து மரணத்துக்குள்ளாக கொண்டு போனார். 57 வயதில் தகப்பனார் மரித்து போனார். அதுக்கு பிறகும் கூட பல வருடங்கள் அப்பா மீது நிமித்தமாய் வந்த கோபங்கள் குடும்பத்தை விட்டு எடுத்து போடப்பட சில வருடங்கள் ஆயிற்று. 5 வருடம் 10 வருடங்கள் ஆயிற்று. அந்த வருடங்களில் நாங்கள் புலம்பிக் கொண்டிருந்தோம், ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? ஊழியம் செய்கிறேனே ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்முடைய பணியை செய்கிறேனே, 100கணக்கான வாலிபர்களை உமக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேனே, எத்தனையோ கர்த்தரை அறியாத வாலிபர்கள் அந்த நம்பிக்கையிலிருந்து வந்தவர்களாக இப்பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, எத்தனையோ இடங்களில் ஊழியம் இல்லாத இடத்துல ஊழியங்கள் ஏற்படுத்த நான் காரணமாக இருந்தேனே, இன்னும் ஏன் மௌனமாக இருக்கிறேன் என்று நான் புலம்பினாலும் கூட ஆண்டவர் மௌனமாக இருந்தார். தகப்ப நிமித்தமாக என் குடும்பத்தின் மீது வந்த கோபம் நீங்குவதற்கு சில வருடங்கள் ஆயிற்று. கோபம் நீங்கவில்லை, ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார், நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக இஸ்ரவேலை ஆண்டவர் வெறுத்து விட்டார் என்று அர்த்தமா? இஸ்ரவேலை ஆண்டவர் மறந்து விட்டார் என்று அர்த்தமா? இல்லாவிட்டால் இஸ்ரவேலை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அர்த்தமா? இல்லவே இல்லை.
நிச்சயமாக இல்லை. அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிட மாட்டார், மறக்க மாட்டார், விலக மாட்டார், சத்துருக்கள் மேற்கொள்ள விட ஆனாலும் அவருடைய கோபங்கள் ஆற்றப்படுவதற்கு சில காலங்கள் நிச்சயம் பிடிக்கும். அந்த காலங்கள் இருண்ட காலமாக இருக்கும். நாம் பல வருத்தங்களின் வழியாக கடந்து போகின்ற வருடங்களாக இருக்கும். பலகீனங்களின் வழியாக நாம் கடந்து போக வேண்டிய காலங்களாக இருக்கும். அவனுடைய கோபங்கள் ஆறுவதற்கு சில வருடங்கள் நிச்சயமாய் ஆகும். அப்பொழுது நாம் பொறுமையாக இருப்பதை தவிர வேற வழி கிடையவே கிடையாது. நாம் புலம்பிக் கொண்டிருப்பதை விட வேற வழி கிடையவே கிடையாது. ரீத்துக்குரியவர்களே, எனவே இந்த அருமையான நாளிலும் கூட எதற்காக நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பதில் வராமல் இருக்கிறது? ஏன் தேவன் மௌனமாக இருக்கிறார்? அவருடைய கோபங்கள் ஏதோ ஒரு கோபம் ஆறாமல் இருக்கிறதோ என்று நாம் சிந்தனை செய்து அந்த கோபம் என்ன என்பதை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து கண்டுபிடித்து, அப்பா இந்த கோபம் என்னை விட்டு போகட்டும், என்னை மன்னியும், என் முற்பிதாக்களுடைய பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் பெருமையை மன்னியும் என்று சொல்லி நாம் இடைவிடாது பாவ அறிக்கை செய்வோம் என்றால், நாம் உபவாசம் செய்வோம் என்றால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்து கிடப்போம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கும் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் அவருடைய கோபங்களை நம்மை விட்டு அகற்றுவதற்கும் அங்கே அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ தான் இந்த மாதிரி ஒரு 20 வருடம் ஆன பிறகு அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் தலையெடுக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காலங்கள் நிறைவுற்ற உடனே ஏலியுடைய காலங்கள் முடிந்து பெட்டி பிடிக்கப்பட்டு அடித்து திரும்ப கொண்டு வந்து பிறகு ஜனங்கள் 20 வருடமாய் புலம்பிக் கொண்டு கர்த்தருடைய கோபம் முடிகிற காலம் வந்த உடனே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தலையெடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய புயல் காற்று வீசுகிறதோ அதன் பிறகு ஒரு பெரிய அமைதி உண்டாகும். எப்பொழுதெல்லாம் ஒரு தீங்கான சம்பவம் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிறதோ அதன் பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்துவார், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார், நினைத்து பார்க்க முடியாத நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார். எந்த அளவுக்கு அடித்தாரோ ஆண்டவர் அந்த அளவுக்கு அணைத்து கொள்வார், முத்தமிடுவார், எல்லா இடங்களுக்கு அழைத்து கொண்டு செல்லுவார். கெட்டகுமாரன் விழுந்து கிடந்த கெட்டகுமாரன் திரும்பி வந்த பொழுது என்னுடைய மகன் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த பழைய வயதான தகப்பன் எல்லாருக்கும் காண்பித்தது போல, விருந்து வைத்தது போல, மியூசிக்கு, டான்ஸு, சத்தம் கொண்டு வந்து பாடல் சத்தம் கேட்க வைத்தது போல, புதிய வஸ்திரங்களை ஆண்டவரை அவனுக்கு விடுவித்தது தகப்பன் கொடுத்தது போல, பெரிய செயின் போட்டது மாதிரி, குளித்து விட்டது மாதிரி தேவன் அநேக இடங்களிலே நம்மை அவருடைய பிள்ளை என்று சொல்லி காண்பிக்க சித்தம் கொள்வார். அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று நம்மை உயர்த்துவார், நம்முடைய வேதனைகளை மாற்றுவார், நம்முடைய காயங்களை மாற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு புதிய தலைவனை ஆண்டவர் எப்பொழுதுமே எழுப்புவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார். 20 years there was an வேக்கம், ஒரு வெற்றிடம், ஒரு பயங்கரமான வெற்றிடம் இஸ்ரவேலில் இருந்தது. எதிரிகள் வந்தால் இஸ்ரவேலுடைய சேனையை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவனை இல்லாமல் இருந்தது. ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுப்பதற்கும் கிறிஸ்துவனை நடத்துவதற்கும் அங்கே ஒருவரும் இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பினார். வாலிபனாக இருந்து அவர் எழும்பினார், ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து பேசினார். நீங்கள் செய்த பாவத்தினால் தான் இப்படி ஆயிற்று, அஸ்தோத்துகளினால் தான் இப்படி ஆயிற்று, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் சோரமோனபடியினால் தான் இப்படி ஆயிற்று, மனம் திரும்புங்கள் என்று பாவத்தை துணிந்து கண்டித்து பேசி ஜனங்களை கர்த்தரின் பக்கமாய் இழுப்பதற்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பினார். ஒரு நாட்டிலே, ஒரு வீட்டிலே, ஒரு கல்வி ஸ்தாபனத்திலே, ஒரு ஊழியத்தில் ஒரு புதிய தலைவன் எழும்புவது என்பது, ஒரு நல்ல தலைவன், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் எழும்புவது என்பது மிக முக்கியமானது. தலையில்லாதபடிக்கு முண்டம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, கையிருந்து பிரயோஜனம் இல்லை, கால்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை, இதயம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எதுவும் பிரயோஜனம் இல்லை. தலைதான் முக்கியமானது. அதே போல தலைவர்கள் எழும்புகிற பொழுதுதான், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிற பொழுதுதான் அங்கே பெரிய மாற்றங்கள், ஆசீர்வாதமான மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தலைவர்களாய் மாற்றும்படியாக ஜெபியுங்கள். ஊழியத்தில் தலைவர்கள் தேவைப்படுறாங்க. ஊழியத்தில் அழகாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு பிரசங்கியாளர்கள் தேவைப்படுறாங்க. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள் தேவைப்படுறாங்க. அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. நார்த் இந்தியாவில் மிஷனரி ஸ்தாபங்களை எழுப்புவதற்கு அங்கே உண்மையான தலைவர்கள், ஊழியக்காரர்கள் தேவைப்படுறாங்க. அரசியலில் நல்ல உண்மையான கரைபடாத கரங்களை உடைய தலைவர்கள் எழும்ப வேண்டும். எத்தனையோ தலைவர்கள் தேவைப்படுறாங்க. நம்ம குடும்பம் வெற்றிகரமாய் நடப்பதற்கு, பிஸ்னஸ் வெற்றிகரமாய் எழும்புவதற்கு நல்ல நல்ல தலைவர்கள் எழும்ப வேண்டும். எழும்புவார்கள். எப்பொழுது தெரியுமா? நாம் பல பாடுகள் மத்தியிலே கடந்து போகிற பொழுது, நொறுக்கப்படுகிற பொழுது, நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிற பொழுது, முடிவில் ஒரு பெரிய தலைவனை நமது குடும்பத்திலிருந்து எழுப்புவதற்கு, நம்முடைய இரத்தத்திலிருந்து எழுப்புவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்புகிறார், தைரியமாக பேசுகிறார், ஜனங்களுடைய பாவங்களை கண்டிக்கிறார், ஜனங்களை ஆண்டவரின் பக்கமாக எழுப்பினார்.
ஆண்டவர் தலைவர்களை எழுப்புகிற காலம் 2025. தலைவர்களை எழுப்புகிறார். ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள். 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவில் கோடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டுகொள்ளும் என்றார். உடனே பெலிஸ்தர்கள் எந்திரிடுறாங்க. என்ன, உங்களுக்கு புதிய தலைவன் வந்துட்டாரா? மிஸ்பாவில் ஒன்று கூடுறீங்களா? மறுபடியும் 100கள் 1000 என்று சொல்லி கூடுறீங்களா? விடமாட்டோம். நீங்கள் என்னைக்கு நாள் எங்களுக்கு அடிமை தானே, எங்கள்கிட்ட தோற்று போனவங்க தானே. ஓப்படி பின்னகாசு இருக்கும் பொழுதே அடித்து கொண்டு நாங்கள் எத்தனை 1000 வரை வெட்டி போடவில்லையா? கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி நாங்கள் பிடிச்சிட்டு போகலையா? விடமாட்டோம். நீங்கள் எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும், மறுபடியும் ஒன்று கூட கூடாது, நீங்கள் மறுபடியும் எழும்ப விடமாட்டோன்னு சொல்லி 20 வருடமாய் வராமல் இருந்த பெலிஸ்தியர்கள், அந்த பழைய எதிரிகள் மறுபடியும் எழும்பினார்கள். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியும் எழும்புவதை எதிரிகளாலே சகிக்க முடியலை. நீங்கள் விழுந்தே கிடக்கீங்க அப்படின்னா எதிரிகள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, வேலை இல்லாமலே இருக்கிறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸே இல்லை, உங்கள் பிள்ளைகளாம் சாதாரணமாகவே இருக்காங்க, வீடு பெயிண்ட் அடிக்காமலே இருக்குது, பாதி கட்டி முடிச்சும் வெடிக்க முடியாமலே இருக்குன்னா ஜனங்கள் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை விட்டுருன்னு சொல்லிடுவாங்க. சாத்தானும் அவன் அப்படியே இருக்கட்டும், முற்செடிகள் எழும்பி விட்டன, காம்பவுண்ட் வாழை இடிஞ்சு கிடக்குது, எல்லாம் பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குன்னா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லாம் எழும்பி கட்டப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோமே, பல வருடங்களாய் கிடக்கிற பாழாய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் வீடுகள் தோட்டங்கள் எல்லாம் மறுபடியும் கட்டப்பட ஆரம்பிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோமே, எருசலேம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோமே, மறுபடியும் பழைய பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு வருதுன்னு வைத்துக்கொள்வோமே, பழைய மகிமையை சிங்காரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், மறுபடியும் உங்களை தேடி ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், சாத்தானுக்கு தாங்க முடியாது. அநேகருக்குள்ளே புகுந்து விடுவான். அநேக எதிரிகள், பழைய எதிரிகளுக்கெல்லாம் தாங்க முடியாது, உடனே உங்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப வருஷமாக உங்களை கண்டுகிடாமலே இருந்தவங்க மறுபடியும் உங்களை கண்டுகிட ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக யுத்தங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. விடமாட்டோன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும், வா போவோம், அவனை விடக்கூடாது, அவனை தலையெடுக்க விடக்கூடாது, வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேருவாங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு காரியம். நீங்கள் என்றைக்கு எழும்புகிறீர்களோ அன்றைக்கு சத்துருக்கள் எழும்புவார்கள். உங்களை விடமாட்டோம், உன்னை விடமாட்டோம், நீ எழும்பக்கூடாது, நீ ஊழியம் செய்யக்கூடாது, நீ பிஸ்னஸ் செய்யக்கூடாது, நீ பணக்காரனாய் மாறிவிடக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி சத்துருக்கள் எழும்புவார். இதை குறித்து கவலைப்படாதீங்க. பயப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட வராங்க, ஐயா எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு எதிரிகள் வந்துட்டாங்க, கடந்த காலங்களில் எங்களை மடங்கு அடிச்சுட்டாங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சுக்கிடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஐயான்னு சொல்லி அவங்க சாமுவேல்கிட்ட வந்து மிஸ்பாவில் வந்து சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இது முந்தி அப்படி ஆள் கிடையாது. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்காது, அதனால் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்கன்னா பயப்படுறாங்க. மந்தைகள் பயப்படுகின்றன, ஆடுகள் பயப்படுகின்றன. நம்ம சுற்றி பயப்படுறவங்க தான் இருப்பாங்க, நம்ம சுற்றி ஒரு முட்டாள்கள் கூட்டம் தான் இருக்கும். இயேசுவை சுற்றி அறிவே இல்லாத 12 சீசர்கள் இருந்தது போல நம்மை சுற்றியும் ஒன்றுமே தெரியாதவங்க, நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக செய்கிறவங்க, நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா இன்னொன்று செய்கிறவங்க, செஞ்சு சரிதான அடம்பிடிக்கிறவங்க, எல்லாம் சண்டை போடுறவங்களாம் அவங்ககிட்ட தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த கூட்டங்கள் எல்லாம் எதுனாலும் உங்கள்கிட்ட தான் வரும். அப்பா ஏதாவது செய்யுங்கப்பா, எங்களுக்கு வேறு வழி இல்லைப்பான்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் வரும். நம்ம எல்லாம் அப்பாட்ட தான் போகிறோம், ஏசப்பாட்ட தான் போகிறோம், அப்பா நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், எங்களுக்கு வேறு வழி கிடையாது, எங்களுக்கு யாரும் கிடையாது, நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னு பாருங்கள். 10வது வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையிலே பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபரி வெடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை களங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். என்ன நினச்சிட்டு வந்திருப்பாங்க அந்த பெலிஸ்தர்கள்? கடந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு வரும்போது நம்ம அடித்தோம், ஆண்டவர் அவங்ககிட்ட கிடையாது, அதனால் இப்போவும் ஈஸியாக ஜெயித்திடலாம், பழைய கணக்கெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு வருவாங்க. ஆனால் இப்போ தெரியாது, ஆண்டவருடைய கோபம் எடுபட்டு போய்விட்டது, இப்பொழுது நீங்கி விட்டது. ஆண்டவர் அவர்களை காக்கும்படியாக இறங்கிட்டார். ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை எழுப்பியிருக்காரு. போனால் கரண்ட் மேலே தொடுற மாதிரி, அடிபட்டு காக்கா அடிபட்டு விழுற மாதிரி, குருவி அடிபட்டு விழுற மாதிரி விழுந்துருவோன்னு அவங்களுக்கு தெரியல, விட மாட்டோம்னு சொல்லி ஆர்ப்பரிச்சுட்டு வராங்க.
நிறைய பேர் இன்றைக்கி உங்களை காக்காவை குருவி அடித்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தாவீதை பார்த்து சொன்னாங்க, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பாங்கப்பா, நாங்கள்லாம் சண்டைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. தாவீதை பார்த்தோன்னா அப்படி கேவலமாக அவங்களுக்கு இருந்தது. அந்த எபூசியர்கள் வந்து அப்படி சொன்னாங்க, உன்னை நாங்கள் சண்டை போடணும் அவசியம் இல்லைப்பா, குருடரும் சப்பானி கண்ணு தெரியாத அவர்களும் சப்பானியில் வந்து உன்னையும் முறியடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தாவீதை கேவலமாக பேசுனாங்க. எதிரிகளுக்கு நிறைய நேரங்களில் உங்கள் மேலே ரொம்ப அண்டர் எஸ்டிமேஷன், உங்களை கேவலமாக நினைப்பாங்க. நான் நினைக்கிறேன் இது கூட கர்த்தருடைய செயல் தான். ஏன்னா அதுக்கு பிறகு தான் அவங்க குருவி சூடப்பட்ட கீழே டமால் விழுறது மாதிரி, கரண்ட் அடிபட்டு விழுற மாதிரி, குருடரும் சப்பானிகள் மாதிரி அவங்க விழுவாங்க. நீங்களோ ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். உங்களை இன்னைக்கு ரொம்ப அற்பமாக எதிரிகள் நினைக்காங்களா, கேவலமாக நினைக்காங்களா? ஒருவேளை இது கர்த்தரால் உண்டாயிருக்கலாம். ஏன்னா இது ஒரு யுத்த தந்திரம், டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கல் திங். இப்படி எதிர்பார்த்துட்டு அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வரும்பொழுது உடனே அவங்க விழுந்துருவாங்க. ஆண்டவர் அவங்கள அடின்னு அடிச்சு விடுவார். காஷியஸாக இருக்கிறவங்க ஈஸியில் விடவே மாட்டாங்க, எச்சரிப்பாக இருக்கிறவங்க விழவே மாட்டாங்க. எதிரிகளை ரொம்ப அற்பமாக நினைக்கிறவங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பெருமையோடு வர்றவங்களாம் உடனே விழுந்துருவாங்க. இவங்க பழைய கணக்கிலே வராங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் தூக்கி போட்டு அடித்தோம், இப்போ என்ன பாருங்கள், அவங்களுக்கு தலைவரே கிடையாது, ராஜாவே கிடையாதுன்னு வராங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி யார்? அவர் ஆண்டவராலே உருவாக்கப்பட்டவர் அல்லவா? எவ்வளோ பெரிதான ஒரு ஊழியக்காரன் அவர்களுக்கு சார்பாக நிற்கும் போது நம்ம போனோன்னா நம்மளை இப்போ சாம்பலாக்கிடுவார்ல ஆண்டவர், அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஆளுக்களை அவங்க பார்க்கல. பழையபடி வராங்க. வந்த உடனே என்ன ஆகுது? இவங்க சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாகறதுக்குள்ள ஆண்டவர் அவங்களுக்கு ஆயத்தம் பண்ண வந்தாராம். எவ்வளவு நல்லவர் கர்த்தர், எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த வசனம் சொல்லுது. வானத்திலிருந்து இடி முழக்கங்களை ஆண்டவர் கேட்க பண்ணி டமால் 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 அவங்கள கலங்கடிக்க பண்ணாராம். எங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி இடி விழுந்துச்சுன்னா பயந்து நடுங்கும். அது சத்தம் அதுக்கு ரொம்ப பயத்தை கொண்டு வரும். நிறைய நாய்கள் அப்படிதான், வெடி போட்டவுடனே சில நாய்கள் அங்கே நடந்தது நடுங்கும். அதே போல் அவர்கள் அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகிற பொழுது ஆண்டவர் யூத ராஜசிங்க யுத்தம் பண்ண வருகிறார். அவர் அங்கே இடி முழக்கங்களை கேட்க பண்ணுகிறார். அவர்களை நடுங்கிறாங்க, ஐயோ ஐயோன்னு சொல்லி ஓடுறாங்க. நம்மளை கடவுளே எதுக்குறாரு, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நடுங்கி ஓடுறாங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் ஓட ஓட விரட்டி அவர்களை வெட்டினார்களாம். ஒரு எதிர்ப்பும் இல்லை, ஒரு வீரர்கள் கூட இவர்கள் சைடில் மறிக்கலை, ஒரு சொட்டு ரத்தம் கூட இவங்க சிந்தலை. ஆனால் எதிரிகள் எல்லாம் வெட்டப்படுறாங்க, பயம் பிடிக்கிறது. கர்த்தர் அவர்களை கலங்கடித்தார். பயங்கர இடி முழக்கங்களை நடுங்குகிறபடி காது செவிப்பறை கிழியத்தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக இறங்கி இடி முழக்கங்களை கேட்க பண்ணினாரா. ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற பொழுது அப்படித்தான் இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். யாரெல்லாம் இன்றைக்கு உங்களை அற்பமாக நினைத்து குருடரும் சப்பானின்னு உன்னை தடுப்பாங்கப்பான்னு சொல்லி நாங்களாம் வரணும் அவசியம் இல்லைங்கிற அளவிற்கு உங்களை மிக கேவலமாக யாரெல்லாம் நினைத்து யுத்தம் செய்ய வருகிறார்கள், அவர்கள் எல்லாருமே இடி முழக்கங்களை கேட்பார்கள். ஆண்டவருடைய கை அவர்களுக்கு விரோதமாக எழும்பும். கர்த்தர் அவர்களை களங்கடிப்பார், பயமுறுத்துவார். ஆண்டவர் உங்கள் சார்பாக அவர்களுக்கு விரோதமாக யுத்தங்களை செய்வார், அவர்களை களங்கடிக்க பண்ணுவார். அவர்கள் ஓட்டம் பிடிப்பார்கள், அவர்கள் இல்லாமல் போவார்கள், அழிந்து போவார்கள். அதுவரைக்கும் பெலிஸ்தர்களை கண்டு நடுங்கி கொண்டிருந்த இஸ்ரவேல வாலிபர்கள் சேனைகள் எழும்புகின்றன. ஐயோ ஓட்டம் பிடிக்கிறாங்க, ஆண்டவர் மறுபடியும் வந்துவிட்டார், இக்கபோத் என்கிற அந்த நிலைமை மாறிவிட்டது, இஸ்ரவேலுடைய மகிமை எடுபட்டு போயிற்றுங்கிற காலம் முடிந்து விட்டது. கர்த்தருடைய கோபம், நம்மையில இருந்த கோபங்கள் அவரை நம்மை விட்டு அகன்று விட்டது. மறுபடியும் ஆண்டவர் நம் மீது நேசமாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு மறுபடியும் நமக்கு வந்து விட்டது. ஆண்டவர் மறுபடியும் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை புரிந்து கொள்றாங்க. உடனே தைரியம் அடைகிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, பயந்துகிட்டு இருந்தவங்க, புலம்பிக்கிட்டு இருந்தவங்க இப்பொழுது எதிரிகளை துரத்தி கொண்டே ஓடுறாங்க. ஓடி ஓடி போய் வெட்டினார். ஐயோ எவ்வளவு பெரிதான ஒரு மாற்றம். 20 வருடங்களுக்கும் அதிகமாய் பயந்து பயந்து வாழ்ந்தவர்கள், புலம்பி புலம்பி வாழ்ந்தவர்கள் இப்பொழுது வெறிகொண்டு எழுந்து சந்தோஷத்தோடு ஓடி உற்சாகமாக போய் எதிரிகளை ஓட ஓட விரட்டி கொள்கிறார்கள். ஆண்டவர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இக்கப்போ தேவனுடைய மகிமை நம்மை விட்டு அற்று போயிற்றுங்கிற காலம் முடிவு பெற்றது. கர்த்தருடைய கோபம் நம் மீது பற்றி எரிகிறது எனப்பட்ட காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலம் உண்டாகிவிட்டது. ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தங்களை செய்கிற காலம் ஆரம்பித்து விட்டது. உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுகிற காலம் ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் உங்களுடைய எதிரிகளை உங்கள் சார்பாக களங்கடிக்கிற காலங்கள் வந்து விட்டது. நீங்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டுகிற காலங்கள் ஆரம்பித்து விட்டது. மகாபெரிய வெற்றியை நீங்கள் பெறுகிற காலங்கள் வந்து விட்டது. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி முதலாக அவர் பலியிட்ட பொழுது, அவர் முதலாய் தலையெடுத்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பில் நின்ற பொழுது ஒரு மாபெரும் வெற்றி உண்டாயிற்று.
அப்போ உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி மேலே எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவரை இவ்வளோ பெரிய தலைவராக ஏற்றிட்டு இருப்பாங்க. இன் தோஸ் டேஸ் ப்ராஃபிட்ஸ் only decided everything. அந்த நாட்களில் அரசியலாக இருக்கட்டும், நாட்டின் எதிர்காலமாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகள் தான், ஊழியக்காரங்க தான் முடிவு பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் கனமான பாத்திரங்களாக இருந்தாங்க. ராஜாக்களை தேர்வு செய்வதும் தீர்க்கதரிசிகள் தான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த நாடுகள், அந்த நாட்டில் எந்த இடத்தை எல்லாம் எதிரிகள் பிடித்து வைத்திருந்தார்களோ அந்த இடங்களை எல்லாம் மறுபடியும் போய் அவர்கள் மீட்டு கொண்டார்கள் என்று நாம் காண்கிறோம். பாருங்கள், அதே 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்தை பாருங்கள், 14ஆம் வசனத்தை பாருங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. பார்த்தீங்களா? அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். அவங்க அடுத்த முந்தின வசனத்தை பாருங்கள். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேல் காலமெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. இழந்தது பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு எதிரிகள் தாழ்த்தப்பட்டு போயிடறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி எனப்பட்ட தலைவனை ஆண்டவர் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலமெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்களாம். ஒரு தலைவன் எழும்புவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த இடத்தில் காண்கிறோம். ஒரு குடும்பத்தில் நிச்சயமாய் ஒரு தலைவன் எழும்ப வேண்டும். ஒரு தெருவிற்கு ஒரு தலைவன் எழும்ப வேண்டும். ஒரு ஊருக்கு, சின்ன ஊராக இருந்தால் கூட ஒரு தலைவன் எழும்ப வேண்டும். அரசியல் கட்சிகள் நல்ல நல்ல தலைவர்கள் எழும்ப வேண்டும். ஒரு நாட்டிற்கு தலைவன் எவ்வளவு அவசியம், எல்லாற்றுக்கும் மேலே ஊழியத்தில் தலைவர்கள் எவ்வளவு அவசியம், கர்த்தருடைய சேனைகளுக்கு வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த இடத்தில் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் காலம் முழுவதும் அமைதியாக வாழ்ந்தார்கள். எதிரிகள் வரவே முடியல. காரணம், அந்த ஏழு எனப்பட்ட ஆசாரியனுடைய பிள்ளைகள் செய்த தவறுனால வந்த கோபம் எல்லாம் நீக்கப்பட்டது, மறக்கப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம் முழுவதும் ஆசீர்வாதமாயிடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆகும். ஆண்டு கோபம், உங்கள் மேலே இருக்கிற கோபம்லாம் பேர், உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற கோபம், சரீரத்தின் மீது இருக்கிற கோபம், பிஸ்னஸ் மேலே இருக்கிற கோபம்லாம் பேர். வரும் காலங்கள் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, விழுந்து கடந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் தூக்கினீரே அப்பா. 20 வருடமாய் புலம்பிக் கொண்டிருந்த ஜனங்கள், உங்களுடைய கோபம் நீங்கிறதுக்கு 20 வருடம் ஆச்சு ராஜா. அதுக்கு பிறகு நீர் இடி முழக்கங்களை கேட்க செய்து சாமுவேலை எழுப்பி எதிரிகளை களங்கடித்தீர், மடங்கடித்தீர், ஓட ஓட விரட்டினீரப்பா. இன்றைக்கு எங்களுக்காகவும் நீர் அப்படியே யுத்தம் செய்ய வேண்டும். எங்களையும் எதிர்க்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. எங்களை மறுபடியும் வளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரை யுத்தம் செய்பவர்கள் உண்டு. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கும். எப்படியாவது கர்த்தர் எங்களுக்காக யுத்தங்களை செய்யும். வழக்காடு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, எப்படியாவது நீர் மனம் இறங்குவீராக. எப்படியாவது கர்த்தர் உதவி செய்வீராக. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, யுத்தத்தில் வல்லவரை யுத்தத்தை செய்வீராக. ஆண்டவரே, எதிரிகளை மடங்கடிப்பீராக. பக்கத்து வீட்டுக்காரங்களால் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல எதிரிகளால் பிரச்சனை, ஊழியத்தில் எதிரிகளால் பிரச்சனை, பிஸ்னஸில் எதிரிகளால் பிரச்சனை. நீங்கள் யுத்தங்களை செய்யுங்க ஆண்டவர். இடி முழக்கங்களை கேட்க பண்ணுங்க. எதிரிகளை களங்கடிங்க, ஓட ஓட வரட்டுங்கப்பா. நீங்கள் எப்படியாவது கர்த்தாவே, என் தகப்பன் நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மாண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே ஆண்டவரை தோத்துறையா. எல்லா பொல்லாத ஆவிகளும் பொல்லாத மனிதர்களும் மடங்கடிக்கப்படுவார்கள். பொல்லாத வியாதிகள், மரணத்தை கொன்ற வியாதிகள் மடங்கடிக்கப்படுவதாக. மனிதனுடைய பலகீனங்கள், புண்கள், கட்டிகள், கிருமிகள் மடங்கடிக்கப்படுவதாக. ஆண்டவரை சோத்திரம் ஐயா. வறுமை, தரித்திரம், வட்டி, மீட்டர் வட்டி, தண்டால் வட்டி, கந்து வட்டி, எல்லா வட்டியும் முறியடிக்கப்படுவதாக. பொல்லாத மனிதர்கள் முறியடிக்கப்படுவார்களாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் 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 உண்டாகட்டும். எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம். நல்ல காரியம் நடக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது அற்புதங்களை செய்து ஆண்டவரை அவருடைய காத்திரத்தில் முடியப்படுங்க. திருமணமாகட்டும், குழந்தை செல்வம் உண்டாகட்டும், சொந்த வீடு கிடைக்கட்டும், விற்காத இடங்கள் விற்கட்டும், வரவேண்டிய பணங்கள் வரட்டும், கோர்ட்டு கேஸ் வழக்கு ஒரு முடிவுக்கு வரட்டும், பாகப்பிரிவினில் கிடைக்கட்டும், பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணங்கள் வர உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரும் கவலையும் எல்லாம் நீங்கி போகட்டும். வரும் காலங்கள் இன்பமாக இருக்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் செய்யுங்க. படிக்கிற முடியாத பிள்ளைகள் படிக்க உதவி செய்யுங்க. சம்பாதிக்க முடியாத பிள்ளைகளுக்கு, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு, கடனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. வயதான காலத்தில் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. பலன் குன்றாதபடி காத்துக்கொள்ளுங்க. கால்கள் பலன் குன்றாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. வாலிபர்கள் மொபைல் ஃபோன் அடிமைத்தனம், போதை அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம் வெளியே வர உதவி செய்யுங்க.
உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் இந்திய நாட்டையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்களை ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான் குறி முதியோர்களத்து ஜபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மகிமைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்யைக்கு விடாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.